பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுகமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை காத்து தேவன் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உபவாசத்தின் நாட்களில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு வர்றீங்க. இந்த வார்த்தையானது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும், ஆசீர்வாதத்தை தரும். பிரைஸ் லார்ட். ஒரு நல்ல சிறந்த ஒரு சாட்சியை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி துதிங்க. இந்த வாரம் முழுதும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டோம், தியானித்தோம், தேவ சமூகத்துல பிரைஸ் லார்ட் நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சி நாள், ஒரு ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நாள். அதனால இந்த நாளை யாரும் வெறுமையா கழிக்கக்கூடாது. தேவனை தேடி போய் தேவனை ஆராதனை செய்யுங்க, தேவனுடைய வார்த்தை கேளுங்க. யாரும் வெறுமையா வீட்டில் இருந்து விடாதபடி பயபக்தியோடு இந்த நாளை நீங்க கடைபிடிக்கணும். அதனால தேவனுடைய வார்த்தை வீடு தேடி வருது. செல்போன் மூலமா பார்த்துக்கிறோம், டிவி மூலமா பார்த்துக்கிறோம், போக முடியல, விருந்தாளி வந்துட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரணங்களும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போகாம ஆராதனைக்குள்ள போயிட்டு ஆண்டவரை ஆராதிக்காம நீங்க வெறுமையை ஆரம்பிக்கக்கூடாது. சரிங்களா? ஆண்டவரை தேடுங்கள். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் என்ற வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு வரீங்க. ஆரம்பித்து இந்த நாளிலும் கூட பிரைஸ் லார்ட் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறேன். நோவாவும் ஜனங்களும். நோவா எப்படி கீழ்ப்படிந்தாரு, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரு, அந்த பூமியில வாழ்ந்த ஜனங்கள் எப்படி கீழ்ப்படியாம போனாங்க, தேவனுடைய வார்த்தை கேட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஸ்தோத்திரம் சபிக்கப்பட்ட நிலைமையில சரித்திரமே இல்லாம போனாங்க அப்படின்றத நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு व्यसனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரு பிராணிகள், ஆகாய்த்து பறவைகள் பரிந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்துல இருந்தவங்களுக்குள்ளே நீதிமான் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு விசேஷமான வார்த்தை கவனிங்க. நோவா வாழ்ந்த காலத்துல அவர் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நல்ல மனுஷனாய் இந்த வாழ்ந்த ஒரு மனுஷன் மட்டுமல்லாமல் தேவன் சொன்னதை அவர் அப்படியே செய்து முடிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், நோவா, இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமை நான் நிறைந்திருந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னாரு நோவாவை பார்த்து, இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் பாவத்தினால, பாவ மிகுதியினால தங்களை தாங்களே ஜனங்கள் கெடுத்து கொண்டு வாழ்கிறார்கள் நோவா. அதனால இந்த ஜனங்களை எல்லாரையும் நான் அழிக்க போறேன். இந்த ஜனங்க எல்லாரும் நான் சொன்ன வார்த்தை கேட்காம கீழ்ப்படியாம தான் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களை நான் உண்டாக்குனது எனக்கு வேதனையா இருக்குது. இந்த ஜனங்களை சிருஷ்டித்தது எனக்கு வேதனையா இருக்குது. இந்த ஜனங்களை நான் படைச்சது
எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அது என் இருதயத்துக்கு व्यसனமா இருக்கு. நான் படிச்ச ஜனங்க என்னை தேடுவாங்கன்னு பார்த்தா, நான் படிச்ச ஜனங்க என்னை ஆராதிப்பாங்கன்னு பார்த்தா, என்னை தேடி என்னை தொழுது கொள்ளுவாங்கன்னு பார்த்தா, என்னை நினைப்பாங்கன்னு பார்த்தா, பரிசுத்தமா வாழ்வாங்கன்னு பார்த்தா, ரொம்ப டிஃபரெண்டா இந்த ஜனங்க இருக்கிறாங்க நோவா. அதனால இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன். திருந்துவாங்கன்னு பார்த்தேன், திருந்தல. மாறுவாங்கன்னு பார்த்தேன், மாறல. நல்ல வழியில நடப்பாங்கன்னு பார்த்தேன், நடக்கல. அதனால இவர்களை நான் அழிக்க திட்டமிட்டு இருக்கிறேன். அதனால இந்த இருக்கிற ஜனங்களுக்குள்ள உன்னை மாத்திரம் நான் எப்படி பார்க்கிறேன்? நீதிமானும் உத்தமனுமாய் நான் பார்க்கிறேன். நீ என்னை நல்லா தேடுற, என்னை நல்லா ஆராதிக்கிற, குடும்பமா சாட்சியா இருக்கிற, நான் சொல்றதெல்லாம் கவனமா செய்யற, கீழ்ப்படுகிற. அதனால இந்த பூமியில இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் நான் அழிக்க போறேன். ஜலத்தினால மழையினால 40 நாள் அல்லம் பகலும் மழை வரப்போகுது. அந்த மழையினால வெள்ளத்தினால ஜனங்களை அழிக்க போகிறேன். உனக்காகவும் குடும்பத்துக்காக ஒரு பேழையை ஏற்படுத்திக்கோன்னு சொல்லி அந்த பேழையினுடைய அளவு, எத்தனை டோர் போடணும், எத்தனை ஜன்னல் வைக்கணும், எதை எப்படி எப்படி செய்யணும் அப்படின்றத தேவன் நோவாவுக்கு அழகாக கற்றுக் கொடுத்தார். அந்த வார்த்தையின்படியே 22ஆம் வசனத்துல நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இந்த வார்த்தை நாம் கவனிக்கும் போது ஆண்டவர் சொல்றத ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து அப்படியே செய்தான் அப்படின்ற அந்த வார்த்தை வரும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப தேவன் தாம் படைத்த படைப்புகள், தான் ஏற்படுத்தின நோக்கங்கள் நிறைவேற்றுகிறார்களா, பிரியமா வாழ்கிறார்களா, என்னை பிரியப்படுத்துகிறார்களா, என்னை தேடுகிறார்களா கவனிக்கிறார்கள். படைப்பெல்லாம் படைத்தார் மனுவுக்காக, மனுவை படைத்தார் தன்னை மனங்க. அப்ப இந்த பூமியில படைத்த எல்லா படைப்புகளும் தேவனை தேட வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். இந்த ஜனங்களோ தேடாது போனாங்க. அதனால ஜனங்களை நான் அழிக்க போகிறேன் என்று தீர்மானம் பண்ணி ஜலத்தினாலே மழையினால் அவர்களை அழித்தான். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்து நோவாவை, அவருடைய மனைவி, 3 பிள்ளைகளை மருமக்கள் மாறி ஆண்டவர் காப்பாற்றி ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும். நோவா எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்து நடந்து வாழ்ந்ததனால சாட்சி பெற்றார். தேவன் அவரை காப்பாற்றினார் வந்த அழிவிலிருந்து. இந்த பூமியில வாழ்ந்த ஜனங்களோ கீழ்ப்படியாம, தேவன் சொன்னதை கேட்காம தான் இஷ்டம் போல வாழ்ந்தார். அதனால சபிக்கப்பட்டு சரித்திரமே இல்லாம போனாங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களை, நீங்க யாராக இருந்தாலும் சரி, உன்னை படைச்சதுக்கு ஒரு திட்டம் உண்டு, உன்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதனால உன்னை ஏன் ஆண்டவர் படைச்சாரு, ஏன் ஆண்டவர் உன்னை ரட்சித்தார், ஏன் உன்னை ஆண்டவர் உருவாக்கினார், ஏன் இந்த பூமியில ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தார், எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. அதை நிறைவேற்றுவதற்காக தான் ஆண்டவர் உன்னை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். அவர் பிரியத்தின்படி, அவர் நோக்கத்தின்படி, அவர் எதிர்பார்ப்பின்படி நீங்க வாழ்வீர்களானால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள்ள பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டே. உங்க ஊர்ல உன்னை மட்டும் டிஃபரெண்டா பார்க்கணும் ஆண்டவர். உன் குடும்பத்துல ஆண்டவர் உன்னை டிஃபரெண்டா பார்க்கணும், வித்தியாசமா பார்க்கணும். ஹல்லேலூயா. உன் ஜாதியில, உன் சந்ததியில உன்னை ஆண்டவர் டிஃபரெண்டா பார்க்கணும், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபரா பார்க்கணும், பரிசுத்தமா வாழ்கிறது ஆண்டவர் பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, ஆண்டவருக்கு ஒரு பிரியம் உண்டு. என் பிள்ளைங்க நான் சொல்றதை கேட்கணும், கேட்டு கீழ்ப்படியணும், பிரைஸ்லோ சாட்சியா வாழணும்.
அப்ப அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இப்ப இந்த நோவாவோட குடும்பத்தை ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வதித்தார், அப்படித்தான் தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 23வது வசனத்தில் வாசிக்கும் போது மனுஷர் பூமியில மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பறைந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவையும் அழித்து அவைகள் பூமியில இராதபடி நிக்கரகமாயின. நோவாவும் அவனோடு கூட இருந்த வேலையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வருகிற ஆபத்து, வருகிற வியாதிக்கு, வருகிற பொல்லாப்பு, வருகிற எல்லா துஷ்ட காரியங்களுக்கு, பாவ காரியங்களுக்கு நீங்க விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். தேவனிடத்திலிருந்து ஒரு அனுகிரகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தேவனிடத்தில் ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தேவனிடத்திலிருந்து ஒரு அரவணைப்பை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தேவனிடத்திலிருந்து ஒரு இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த நோவாவை போல பிரியமானவர்களாய் நீங்கள் இருக்கும்போது அவரிடத்திலிருந்து ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை அழிக்காம, உங்களை சாத்தானுக்கு, வியாதிக்கு, பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுக்காம உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிற்பாடு மழை பெய்து அடங்காதவங்களை அழித்தது, நோவா குடும்பத்தை காப்பாற்றினார். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எல்லாம் முடிஞ்சது. 120 நாள் தண்ணி பற்றாம இருந்தது. அதுக்கப்புறம் ஜனங்கள் பூமியிலே ஆண்டவர் விட்டுட்டு என்ன சொல்றாரு? பின்பு தேவன் நோவாவையும் அவன் குடும்பம் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பதுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் பதுகி பெருகி பூமியில திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். அவர்களை ஆசீர்வதித்தார். பிற்பாடு ஒரு புது ஜெனரேஷன், பாவம் இல்லாத ஒரு புது ஜெனரேஷன், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு புதிய சந்ததியை தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நோவாவின் மூலமாக ஒரு புதிய ஜெனரேஷனை ஆண்டவர் பூமியிலே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் சபையில ஏற்படுத்தி வச்சிருக்கிறது ஒரு நோக்கம், இந்த பூமியில ஏற்படுத்தி வச்சிருக்கிறது ஒரு நோக்கம், உன் குடும்பத்துல உன்னையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது ஒரு நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை தேவன் நிறைவு ஆசீர்வதிப்பார், அதை நிறைவேற்றுவார். ஆண்டவர் பிரியமா வாழுங்க. நோவா போல ஒரு கீழ்ப்படிதலுக்குரிய வாழ்க்கை வாழுங்கள். தேவன் சொல்றது அப்படியே செய்ய முடியும். காக்கப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பதவி பெருக செய்வீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில வாழ்ந்த ஜனங்களோ தேவன் சொன்னதை கேட்காம கீழ்ப்படியாம போனதுனால அழிந்து சரித்திரம் இல்லாமல் மாண்டு போனார்கள். அவர்களை போல வேண்டாம். தீர்க்கதரிசி அனுப்புறார், ஊழியக்காரர்கள் அனுப்புறார், உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி மாற்றுவதற்காக. அந்த வார்த்தையை கேட்டு குணப்படுங்கள், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ வேண்டாம். உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்று, அவர் விருப்பத்தை நிறைவேற்று, அவர் விரும்புகிற மாதிரி வாழுங்கள். ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்மையான கர்த்தாவின் நாளிலும் கூட ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. தேவனகை கர்த்தர், உங்களுடைய வார்த்தை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே கர்த்தாவை அதன்படி நடந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பூமியில இருந்த நோவா காலத்துல வாழ்ந்த ஜனங்களை போல நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாய், அடங்காதவர்களாய், சொல்ற பேச்சை கேட்காதவர்களாய், தான் இஷ்டப்படி வாழ்கிறவர்களாய் இல்லாம உமக்கு பிரியமான ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வு, உங்க நாமத்தை மகிமைக்காக ஆண்டவரே இந்த நோவாவை போல, நோவா குடும்பத்தை போல நாங்கள் சாட்சிக்குரியவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தருகிறார். ஆசீர்வதி அற்புதங்களை செய்கிறார். என்னால் உமக்கு நாங்கள் சாட்சியா வாழ கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நாள் மன மகிழ்ச்சியினால், இந்த நாளில நாங்கள் சந்தோஷத்தோடு இந்த நாளில உண்மை நாங்கள் துதிக்க, தொழுது கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட, காக்கப்பட ஆண்டவரே பலப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த ஜபத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கீழ்ப்படிகிறதுனால வருகிற ஆசீர்வாதத்தை
கீழ்ப்படியாமையினால் வருகிற சாபத்தை கேட்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படிந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.